தகாருபுல் அஸ்வாக், இதுதான் அதுக்கு பொருத்தமானது. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், அஹ்மதுல வருது, லா தகூமு ஸாஅ, மறுமை நாள் ஏற்படாது, ஹத்தா தல்ஹரல் ஃபிதன், சோதனைகள் ஃபித்னாக்கள் உருவாகின்ற வரைக்கும், வயக்துரல் கதிப், பொய் அதிகரிக்கின்ற வரைக்கும். சுப்ஹானல்லாஹ், அந்த காலத்துல தான் நம்ம வாழ்றோம்னு சொல்ற அளவுக்கு பொய் சொன்னமா உண்மை சொன்னமானே நிறைய பேர் ஒரு கிழமை போகிற யோசிக்கிற, நம்ம சொன்னது பொய்யா உண்மையாண்டு யோசிக்கிற அளவுக்கு பொய் என்ன செஞ்சுட்டு அப்படி நாக்கு நுனியில் வச்சுட்டு அலைஞ்சிக்கிட்டு ஒரு காலம் இருந்தது. எல்லா மக்களும் அன்றாட லைஃப்பில் சாதாரணமாக தெரியாமல் பொய் சொல்லிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம், காப் இப்னு மாலிக் ஹதீஸில் அது என்ன செய்யும், அது வரும். காப் இப்னு மாலிக் சொல்லுவார், நான் வந்து பொய்யில் சோதிக்கப்பட்ட மாதிரி உலகத்தில் யாரும் என்ன செய்யலை, சோதிக்கப்படலை. ஏன், நான் எதுலையும் பொய் சொல்ல மாட்டேன்னு முடிவெடுத்தேன். யாருக்கும் பாதிக்காது, யாருக்குமே பாதிக்காது, அதுலையும் போய் சொல்ல மாட்டேன். கணவன் மனைவி இடையில என்ன செய்யலாம், ரசூலுல்லாஹ் சமாதானத்துக்காக போய் சொல்லலாம்னாங்க, சச்சரவு சண்டையில போய் சொல்லலாம், நான் அதுலையும் போய் சொல்ல மாட்டேன், எதுலையும் போய் சொல்ல மாட்டேன்னு முடிவெடுத்ததுனால வலகது துலிது ஃபில் கதிப், நான் வந்து பொய்யில சோதிக்கப்பட்ட அந்த முடிவு எடுத்ததுனால, ஏன்னா நான் உண்மை சொன்னதுனால எனக்கு நன்மை கிடைச்சது, அதனால பொய் சொல்ல மாட்டேன்னு முடிவெடுத்தேன். ஆனா அந்த நாள நான் சோதிக்கப்பட்ட அந்த அளவுக்கு சோதனை என்ன செஞ்சேன், நான் அனுபவிச்சேன். ஏன், ஒருத்தனுக்கு லேசான மகரஜே உலகத்துல பொய் தான். பிரச்சனை வந்தால் தப்புறதுக்கு நல்ல வழி என்ன, அவன் நம்புறதுக்கு மாத்தமா சொல்லிட்டு போனா பொய்யா, இதான் அவன் தப்புறதுக்கான வழி. ஆனா அதை மாட்டுவான் எங்கேயாவது, அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டான், அகப்பட மாட்டான். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னா எதிர்காலம் அப்படி இல்லை, சும்மா சர்வசாதாரணமா பரவும். சர்வசாதாரண பரவினா நீங்க என்னத்தை காணுவீங்க, எல்லாரும் பொய் பேசத்தான் செய்வான், அதை ஆதரிக்கிறோன்னு காணுவீங்க. சர்வசாதாரண பரவினா முதலாக நடக்கிற என்ன தெரியுமா, இது எல்லாரும் சொல்றது தானே அப்படின்னு உண்டாக்கிடுவாங்க. அந்த லெவலுக்கு என்ன செஞ்சிடும், அது வந்துடும். சொல்லிட்டு ஒத்தகாரபல் அஸ்வாக், சந்தைகள் நெருங்கும் சொல்றாங்க. இது என்றால் என்ன செய்யலாம், இணையதளத்துக்கு என்ன செய்யறாங்க சொல்லி விளங்க, தகாரபல் அஸ்வாக் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு இ காமர்ஸ் அது ஒரு துறை, அப்படித்தானே. அந்த அதாவது இன்டர்நெட்லயே இன்றைக்கு மார்க்கெட் பண்றது, அது சேர இன்றைக்கு அது ஒரு துறை, அப்படியே தனி செக்ஷனாக அது வளர்ந்து வருவதை பார்க்கிறோம். எங்கேயோ வாங்க வேண்டியதெல்லாம் போய் வாங்குறதெல்லாம் மாறி போய் இன்றைக்கு என்ன செய்கிறது, சர்வசாரமாக வீட்டில் இருந்தே நாங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது அப்படியே இன்னும், இது சொல்ல போனா இன்னும் உலகத்தையே வியாபிக்கல, நம்ம இருக்கிற ஏரியாக்களை வியாபிச்சிருக்குது, ஆனா உலகத்தையே வியாபிக்கிறத இது என்ன செய்யுது, இந்த செய்தி குறிக்குது. தகாரபல் அஸ்வாக், மார்க்கெட் என்ன செய்யும், நெருங்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். ஒரு நாள் இது எதை சொல்லாது, இங்க ஒரு மார்க்கெட் அங்க ஒரு மார்க்கெட் என்ன செய்யுது, ஊருக்கு 4 மார்க்கெட் உருவாகிறதுக்கு சொல்லாது இந்த செய்தி. அப்படி இல்லை, அப்படி இன்றைக்கு இன்னும் சொல்ல போனா தூரமா தான் நிற்குது. இன்றைக்கு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா தூரமாயிட்டு, ஏற்கனவே நாட்டில் ஒவ்வொரு ஏரியாவில் மார்க்கெட் இருந்து அது இப்போ இல்லாமல் போயிட்டு, ஏன் வாங்குறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி இல்லாம போற காலத்துல நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஊர்ல 5 கடை இருந்தா மூடிட்டான், 3 கடை தான் செய்யறப்ப வச்சுக்கிறேன். அதை சொல்லல, மார்க்கெட் வந்து வேற துறைக்கு என்ன செஞ்சுட்டு மாறிட்டு. தகாரபல் அஸ்வாக் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். 23வது இலக்கம். அடுத்ததாக 24வது, துஹூரு ஷிர்க் ஃபீ ஹாதிஹில் உம்மா. இது மிக முக்கியம். இஸ்லாமிய சமுதாயத்தில் ஷிர்க் உருவாகும். இஸ்லாமிய சமுதாயத்தில் சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் மறுமை நாளுடைய அடையாளங்கள் உண்டு அதை சொல்றாங்க. இஸ்லாமிய சமுதாயம் ஷிர்க்குக்கு எதிரான சமுதாயம். ஆனா இஸ்லாமிய சமுதாயம் என்னது, இஸ்லாமிய சமுதாயத்தில் ஷிர்க் உண்டாகும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அபூ தாவூத் திர்மிதில வருகிறது, தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா உதி அஸ்ஸைஃபு ஃபீ உம்மதி லம் யுர்ஃபா அன்ஹா இலா யௌமில் கியாமா. எனது சமுதாயத்துக்குள் வாள் ஓங்கப்பட்டுட்டா, உள் சண்டை வந்துட்டா, வாள் மறுமை நாள் வரைக்கும் உயர்த்தப்பட மாட்டான்ட்டான். என சமுதாயத்துக்கு உள்ள வாள் சண்டை உருவாகி விட்டால் மறுமை நாள் வரும் வரைக்கும் என்ன செய்யாது, அது உயர்த்தப்பட மாட்டாது. அதாவது முஸ்லிம்களுக்கு வாள் போரெடுத்து சண்டை பிடித்தல் என்பது இஸ்லாத்துக்கு எதிராக வந்த அல்லது இஸ்லாமிய நாட்டுக்கு எதிராக வந்தவர்களும் நடக்கிற சண்டை. முஸ்லிம்களுக்குள்ள முஸ்லிம்கள் வாள் தூக்கிட்டாங்கடா, அது மறுமை வரைக்கும் என்ன செய்யாது, உயர்த்தப்பட மாட்டாது. வலா தகூமு ஸாஅ, மறுமை நாள் ஏற்படாது. ஹத்தா தல்ஹக கபாயில் மின் உம்மதி பில் முஷ்ரிகீன், என் சமுதாயத்திலே உள்ள பல கோத்திரங்கள் முஷ்ரிக்கீன்களோடு போய் சேருவார்கள். நாங்கள் சொல்லலாம், முஷ்ரிக்கீன் கூட போய் என்ன இனத்தில் போய் சேர்றதில்லை, இன வைக்கிறது. முஷ்ரிக்கின் பட்டியல் என்ன செஞ்சிருவாங்க, முஸ்லிம் சமுதாயத்தில் உருவாகியவர்கள் என்ன செய்வார்கள், அங்க போய் சேருவார்கள். வஹத்தா தஅபுத கபாயில் மின் உம்மத்தியல் அவுசான், என் சமுதாயத்தில் பல கோத்திரத்தினர்கள் சிலையை வணங்குவார்கள். நாங்கள் சொல்லலாம், சிலையை வணங்குவார்கள் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் வந்து இந்த சமுதாயத்தில் இணை வைப்பது ஏற்படுவதை பயப்படவில்லை என்று சொன்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது ஏற்படும் என்றாங்க. இது ஏற்படும். எப்படி, அந்த ஹதீஸ்ல சொன்னாங்க, பிமா தஹ்தகிரூன மின் அமாலிக்கும், உங்க அமல்களை எதெல்லாம் சின்னது நீங்க நினைக்கிறீங்க, இந்த சைத்தான் பிடிச்சு கொண்டு போய் எங்க போடுவான், ஷிர்க்ல கொண்டு போய் போடுவான். எனது உம்மத்தில் பலர் முஷ்ரிக்கீன்களோட பட்டியலில் போய் சேருகின்ற வரைக்கும், இரண்டாவது எனது உம்மத்தில் பலர் சிலைகளை வணங்குகின்ற காலம் வரும் வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு பதவியா தரீகா உதாரணமா,
அதாவது எகிப்தில் இருக்கக்கூடிய பதவியா தரிகா. இந்த அப்துல் அதீம் பதவி என்றவரை பின்மணியாக உருவாக்குறது 30 லட்சம் பேர் அந்த கத்தூரில் கலந்து கொள்றாங்க. அறிக்கை சொல்லுது எத்தனை? 30 லட்சம் பேர். அதை எந்த அளவுக்கு எழுதுறாங்கடா, ஒரு ஹஜ்ஜு போல இருந்தது, ஒரு ஹஜ்ஜு போல இருந்தது. இப்படி பாராட்டி ஹஜ்ஜு போல இருந்த இடத்துல வாய் கூசணும் ஒருத்தனுக்கு. அதை சொல்வதுக்கு ஹஜ்ஜுக்கு சமனாக ஒரு இபாதத்தை இந்த க்ரௌடை வச்சு கொண்டு வரதுக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் அவனுக்கு வாய் என்ன செய்யணும்? கூசன். ஆனால் எப்படி சொல்றா, அந்த கந்தூரி, அங்கே நடந்த கந்தூரி, அந்த க்ரௌடு வந்து என்னது எது போல இருந்ததா? ஹஜ்ஜு போல இருந்த ஹஜ்ஜோட கொண்டு வந்து ஒப்பிடுற அளவுக்கு இந்த சிறுக்குடைய மோகம் என்ன செய்திருக்கிறது? போயிருப்பதை பார்க்கிறோம். தரீகா, அதாவது இந்த கபறுகள், அதாவது தராயிகள், என்னது சொல்றதுக்கு, இந்த தர்காக்கள் உலகத்தில் எத்தனை அல்பயான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஞ்சிகை வந்து தொகுத்து வெளியே போட்டுச்சு. சுபஹானல்லாஹ், பள்ளிகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட சேமா வருது. அந்த அளவுக்கு எது கட்டிக்கிறாங்க? தர்காக்கள் வந்து தம்அத்துன் அல தௌஹீத், தௌஹீதில் ஒரு கண்ணீர் துளி என்ற புத்தகம் வெளியே வந்தது. இஸ்லாமிய சமுதாயத்தில், வெளி சமுதாயம் அல்ல, இஸ்லாமிய சமுதாயத்தில் உலகளாவிய ரீதியில் நம்ம சும்மா சாதாரண இந்தியாவில் எண்ணி பாருங்க, இலங்கையில் எண்ணி பாருங்க, எப்படி தர்கா இருக்குது. அந்த மாதிரி அதை எந்த அளவுக்கு ஆகிட்டேன்னா, தர்கா வணங்கப்படுற தர்கா, வணங்கப்படாத தர்கா, போகிற தர்கா, அதெல்லாம் விடுங்க, பள்ளியடா தர்கா இருக்கி பக்கத்தில் என்ற அளவுக்கு இருக்கு. என்ன செய்யுது? பக்கத்தில் ஒரு தர்கா உண்டு, கட்டி இருக்கிறார். இப்படி லெவலுக்கு என்னது வளர்ந்துருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த முஸ்ரிக்கீன்களோடு எம் சமுதாயத்தில் பலர் போய் இணைந்து கொள்கின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. அப்படின்னா இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு பலருக்கு நம்ம முஸ்ரிக் என்று சொல்ல வேண்டிய காலம் என்ன செய்யும்? ஏற்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியில் என்ன செய்கிறாங்க? சொல்லுகிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.